ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வாங்க இன்னைக்கு சந்தையில் என்னெல்லாம் ஸ்பெஷலாக இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ ஃப்ரைடே 13th அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்றதை கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தர் லூப் ஆண்டனா வேணும், ஏஎம் லூப் ஆண்டனா வேணும்ன்ட்டு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தார். சரி, நானும் தேடி பார்க்குறேன், நம்ம கண்ணில் மட்டும் மாட்ட மாட்டேங்குது, மற்ற எல்லார் கண்ணிலையும் மாட்டுது. ஸோ இன்றைக்கி ஒருத்தர் லூப் ஆண்டனா வாங்கியிருந்தாரு, அதே மாதிரி 2 எக்ஸ்ட்ரா சேல் ஆச்சுன்னு வேறு சொன்னார். ஸோ அப்புறம் இந்த வால்வ் ரேடியோ பார்க்க முடிஞ்சுது. PYE அப்படின்னு பிராண்டில் உள்ள வால்வ் ரேடியோ நல்ல கண்டிஷன்லேயே இருந்தது. 3000 சொன்னாங்க இதோட ப்ரைஸு. ஸோ இது வந்து சந்தையில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தது. 4 பேண்ட் ரேடியோ தான். அண்ட் உடன் வந்து கொஞ்சம் உடன் இதெல்லாம் போயிருந்தது, பட் உள்ள வேல்வ்ஸ் இதெல்லாமே வந்து இன்டாக்டாக இருந்தது. ஸோ யாருக்காவது இந்த பிராண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். இதை நான் அதிகமாக கேள்விப்பட்டதில்லை, PYEன்ற பிராண்டு. சப்போஸ் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா பாருங்கள். அண்ட் பக்கத்துலேயே வந்து எக்ஸ்பாக்ஸ் பார்க்க முடிஞ்சுது, லேப்டாப்ஸ் அண்ட் அதர் ஐட்டம்ஸ். இந்த லேப்டாப் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நான் ஆல்மோஸ்ட் வாங்கியிருப்பேன் இது, ஏன்னா 1500 தான் சொன்னார். சூப்பர் கண்டிஷனில் இருந்தது, லெனோவோட ஐடியா பேடுன்ட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஸ்பெக்கை வந்து ஆன்லைனில் செக் பண்ணும்போது பார்த்தா இது வெறும் 32-bit OSன்ற மாதிரி போட்டிருந்தது. Windows 10 32-bit மட்டும்தான். ஸோ அதுக்கு வந்து 32-bitக்கு எனக்கு தெரிஞ்ச ஆப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா வெறும் 32-bit சப்போர்ட் தான். ஸோ அது எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஸ்கோப் இல்லைன்றனால சரி எதுக்கு தேவையில்லாமல் காசு வேஸ்ட் பண்ணிட்டுன்றனால வச்சுட்டேன் நான். பட் அங்கேயே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு டைம் பீஸ் ஒன்று கிடச்சிது, அலாரம் டைம் பீஸு. இதுவும் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் நண்பர் கேட்டுட்டு இருந்தார், அலாரம் டைம் பீஸ் கிடைக்குமான்ட்டு. ஸோ இதை வந்து அவருக்காக வாங்கியாச்சு. இது வந்து ஒர்க்கிங்லேயே இருந்தது, கீ கொடுத்து பார்த்தேன், ஓடிச்சு. சரி ஓகே, இது வந்து அதுக்கு மேலே ஏதாவது ஃபால்ட் இருந்தால் அவர் சர்வீஸ் பண்ணிக்கிட்டோன்ட்டு அதை வந்து வாங்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் மெயின் என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு சில ஷாப்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். அதில் இந்த சோலார் டிவைஸ் இருந்தது. இது யூஸ்வலாக அந்த கார் டேஷில் வைப்பாங்க, சோலார் ஹெலிகாப்டர். ஸோ இது வந்து ரேட்டு 450 அதை சொன்னார். ஐ திங்க் வெளியெல்லாம் 550 வரும்னு நினைக்கிறேன், 600 கிட்டே வரும். பட் இங்கே வந்து 500 440ன்ற மாதிரி சொன்னார், 450 ப்ரைஸ் ரேஞ்சு. மற்ற ஐட்டங்களும் எனக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்லி சீப்பாக தான் இருந்தது. அண்ட் இது வந்து நம்ம இனிஷியலாக வர கடை தான். ஸோ இங்கே சில ரவுட்டர்ஸு அண்ட் செட்டப் பாக்ஸில் நிறைய வச்சுருந்தாங்க, லேண்ட்லைன் ஃபோன்ஸு, அடாப்டர்ஸ் இதெல்லாம். ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஐட்டம்லாம் மாட்டிச்சதில்லை. ஸோ அதை 1-2 செக் பண்ணி பார்த்தேன். இது பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த டிவைஸு. இது வந்து என்னென்னா ஒரு RCA கொடுத்து மல்டிபிள் RCAவாக வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம மல்டிபிள் டிவிஸ் கனெக்ட் பண்ணணும், ஒரு இன்புட் தான் இருக்குது அப்படின்னா இதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அந்த டிவைஸாக இருந்தது. நிறைய இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் பார்க்க முடிஞ்சுது. எல்லாமே புதுசாக இருந்தது பார்க்குறதுக்கு. எல்லாம் பாலிஷ் போட்டிருப்பாங்களா இல்லை புதுசாக வாங்கிட்டு வராங்களான்னு தெரியல. இந்த கொலுசெல்லாம் சில்வர் தானா இல்லை வேறு மெட்டலான்னு தெரியல. அண்ட் இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு பிளேயர் பார்த்தேன் நான். சரி ஓகே, இது ஃப்ரண்ட்டில் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சது, பட் பார்த்தா அது நார்மல் CD பிளேயர் தான் அது. அண்ட் ஒரு கடையில் பார்த்துங்க, ஏகப்பட்ட கூட்டமாக இருந்தது. என்னடா இது, சரி உள்ளே என்ன ஸ்பெஷலாக இருக்கான்னு பார்த்தா நிறைய இந்த RCA கேபிள்ஸு ப்ளஸ் இயர்ஃபோன் கேபிள்ஸ் எல்லாம், இயர்ஃபோன் மானிட்டர் கேபிள்னு சொல்லி நிறைய வித்துட்டு இருந்தாங்க. ஐ திங்க் இயர்ஃபோன் மானிட்டர் கேபிள்லாம் சேல் ஆயிடுச்சு. இந்த RCA கேபிள்ஸ் மட்டும் நிறைய போட்டு வச்சுருந்தாங்க. இதில் வந்து பெரிய கேபிள் வந்து 50 rupees. ஸோ அங்கே பார்க்கலாம் தூரத்தில் நீங்கள் இந்த இயர்ஃபோன் மானிட்டர் கேபிள்னு சொல்லி நிறைய போட்டு வித்துட்டு இருந்தாங்க. ஸோ ஏகப்பட்ட பேர் வந்து அதை அப்படியே அள்ளிட்டு போயிட்டாங்க. அண்ட் நம்ம வந்து இந்த RCA கேபிள் மட்டும் பார்த்தோம், இதெல்லாம் வந்து தேரோன்ட்டு. ஸோ எல்லாமே வந்து பேனசானிக்னு பிராண்ட் போட்டிருந்தது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கேபிள்ஸ் வாங்கிட்டோம், அது 50 rupees தான் சொன்னாங்க. அதே மாதிரி பக்கத்தில் இந்த பேட்டரிஸ் எல்லாம் வந்து சேலுக்கு வந்தது. இது வந்து லாஸ்ட் டைம் போடும்போது சில சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இது வந்து UPS இதுலேருந்து எடுத்து புதுசு போட்டுட்டு பழைய எடுத்து பேக் பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு. மேபி இருக்கலாம், இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிஷன் கொஞ்சம் பழைய மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் சீல் நாப்ஸ் இருந்தது. மேபி அந்த புதுசில் இருக்க சீல் நாப்ஸ் எடுத்து இதில் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் எல்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இதில் வந்து டெஸ்ட் பண்ணி எடுக்க முடியும்னு தெரியல. இது பாருங்கள், சீல் நாப்ஸ் வந்து அப்படியே இருக்குது. ஸோ மேபி புது பேட்டரியிலேருந்து எடுத்து இதில் போட்டிருக்கலாம், இது புதுசாக கூட இருக்கலாம். பட் நம்மளுக்கு வந்து அது கண்டிஷன் தெரியாது, ரிஸ்க்கும் ஜாஸ்தி. அண்டு கீபேட் மொபைல்ஸ் நிறைய ஒரு கடையில் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு நோக்கியா பழைய ஃபோன் ஒன்று மாட்டிச்சு, அந்த ஆண்டனா டைப் வர்றது. சரி, இது வந்து ரொம்ப நாள் தேடிட்டு இருந்த ஒரு ஃபோனு. டிஸ்பிளே வந்து நல்ல கண்டிஷனில் இருந்தது, பேட்டரியோடய இருந்தது.
சரி ஓகே, ஃபுல் பீஸாக இருக்கனால கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் சொன்னார், 600 கிட்ட சொன்னார். சரி நம்ம வாங்கிட்டோம், நம்ம ஒரு கலெக்ஷனுக்கு இருக்கட்டுமேன்ட்டு. ஸோ பக்கத்தில் ஒரு ஷாப்பில் இந்த டிவிஸ் வச்சுருந்தாங்க, சோனி ட்ரினிட்ரானும் ப்ளஸ் ஒனிடா டிவியும் வச்சுருந்தாங்க. ஸோ நல்ல கண்டிஷனாகவே இருந்தது இந்த டிவிஸ் ரெண்டும். இதெல்லாம் வந்து ஐ திங்க் 21 இன்ச் டிவின்னு நினைக்கிறேன், 24 இன்ச் டிவி. அண்ட் நிறைய பிரிண்டர்ஸ் இதெல்லாம் கூட மக்கள் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கேயே வந்து இந்த லேப்டாப்ஸ் எல்லாம் வச்சுருந்தாரு. எல்லா லேப்டாப்ஸும் வந்து ஒர்க்கிங்கில் இருக்குது. 5000 மாதிரி சொன்னார் ஸ்டார்டிங் ப்ரைஸு. ஸோ அது எனக்கு தெரிஞ்சு பார்கெயின் பண்ண இன்னும் கம்மி பண்ணுவார். ஸோ ரெண்டுமே வந்து 5000 சொன்னார். அப்புறம் இன்னொரு லேப்டாப் இருந்தது. ஸோ இது பார்த்துட்டு இருக்காருல, இது வந்து டச் பேடு உள்ளது. ஸோ உள்ளே வந்து டச் பேடு சப்போர்ட் இருந்தது. அண்ட் இந்த ஷாப்பில் வந்துட்டு இன்றைக்கி காலையில் நிறைய கேசட்ஸ் எல்லாம் வந்திருக்கு போல். ஸோ அது வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். பேலன்ஸ் கொஞ்சம் கேசட் கிடச்சிது, ஒரு 10 கேசட் கிட்ட 9 கேசட் கிடச்சிது. பட் ஒன்றும் பெரிய சர்ப்ரைசிங்காக இல்லை. பட் அதுக்கு முன்னாடி நிறைய கேசட் இருந்திருக்கு போல், அதெல்லாம் வந்து சேல் ஆகிருக்கு. அதே மாதிரி சீல்டு டிவிடி ரீரைட்டபிள் டிஸ்க்கு இருந்திருக்கு போல் பாக்ஸாகவே. ஸோ அதுவும் வந்து சேலாக இருந்தது. இதெல்லாம் வந்து பேலன்ஸ் இருந்தது, கொஞ்சம் லூஸ் டைப்பில் இருந்தது. ஸோ இதெல்லாம் அவைலபிளாக இருந்தது. இந்த QR லொக்கேஷனில் செக் பண்ணி பாருங்கள், சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேமரா பார்த்தேன் நான், பென்கியூ இது. ஸோ மற்ற சின்ன ஃபேனு, வாட்டர் ஹீட்டர், ஃபேன்ஸு, சீலிங் ஃபேன்ஸு, பாத்திரங்கள். அண்ட் இங்கே பாருங்கள் பிளேயர்ஸ் இதெல்லாம் கூட இருந்தது. ப்ளூரே 3D பிளேயர் அண்ட் நிறைய டிவிடிஸ் இதெல்லாம் கூட இருந்தது. அண்ட் MP120. ஸோ இது என்ன டைப்புன்னு தெரில, ஹை டைப்பில் வருமா இல்லை என்ன டைப் கேசட்டுன்னு தெரில. ஸோ இது ஒரு கேசட் இருந்தது புதுசு. நிறைய இந்த டிவிடிஸ் பார்க்க முடிஞ்சது சீல்டு இதாகவே. அண்ட் இன்றைக்கி வந்து ரெக்கார்ட்ஸ் பார்க்க முடிஞ்சது. பட் எல்லாமே வந்து ரஃப் ஹேண்ட்லிங் பண்ணனால ஃபுல்லாக ஸ்க்ராச்சஸ் தான். இது எனக்கு தெரிஞ்சு யாருக்கு யூஸ் ஆகும்னு தெரியல. ஏன்னா இதெல்லாம் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணாலும் அந்தளவுக்கு வந்து ஸ்க்ராச்சஸ் எல்லாம் போகுமான்னு தெரில. அதுவும் டைட்டில்ஸை வந்து எதுவும் பாப்புலர் டைட்டில்ஸ் மாதிரியே இல்லை, எல்லாம் வந்து கொஞ்சம் அன்னோன் டைட்டில்ஸாக தான் இருந்தது. ஸோ இது வந்து கேட்குறீங்க ரெக்கார்ட்ஸ் வாங்க சொல்லி, பட் இது கண்டிஷன் நல்லா இல்லைன்னா நீங்கள் வாங்கியும் வந்து உங்கள் ரெக்கார்ட் பிளேயர்ஸை வேஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ அதனால் நான் ரிஸ்க் எடுக்கல. நான் நல்ல சீல்டு கவரில் இருந்ததுன்னா, ஐ மீன் ஒரு கவரில் போட்டு வந்ததுன்னா நான் கண்டிப்பாக பார்த்து வாங்குறேன். நான் இல்லாட்டி நல்ல டைட்டில்ஸாக இருந்தால் கூட வாங்குறேன் நான். அண்ட் இந்த லாஸ்ட் வீக் கூட கவர் பண்ணியிருந்தேன். இந்த டெனான் செட்டு வந்து இன்னும் சேல் ஆகலை. பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பவரில் கொடுத்தா நல்லா ஒர்க் ஆகுதுங்க, யூபிஎஸ்சில் தான் ஒர்க் ஆகலை, ஸோ அதனால் ரிஸ்க் எடுக்கலான்றாரு. அதே மாதிரி டெக்னிக்ஸும் வச்சிருந்தாரு. டெக்னிக்ஸை ரிலேட்டிவ்லி கொஞ்சம் கண்டிஷன் நல்ல கண்டிஷனாகவே இருந்தது. ஸோ அந்த டெக்னிக்ஸ் வந்து யூஸ்வலாக ரெக்கார்டிங் சென்டரில் நிறைய பார்த்துருக்கேன் நான். ஸோ யூஸ்வலாக கேசட் ரெக்கார்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த டெக்னிக்ஸு. அண்ட் கீழே உள்ள பிளேயர் வந்து டியூனரோட உள்ளது. அது வந்து 3000 தான் சொன்னார். எடுத்து ஆனால் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும், ஒர்க்கிங் இல்லைன்ற மாதிரி சொன்னார். நிறைய வந்து ஆம்ப்ளிஃபயர்ஸ் எல்லாம், ஐ மீன் ஸ்பீக்கர் ஊஃபர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாரு. ஸோ இந்த அக்காய் செட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பக்கா பேக்கிங்கில் இருந்தது. அந்த கவர் கூட பார்த்தீங்களா, துணியில் வந்து கவர் போட்டு அந்த ப்ரீவியஸ் ஓனர் பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அண்ட் சோனியோட இந்த செட்டு பார்க்க முடிஞ்சது. எல்லாம் வந்து பல வருடங்களாக ஏதோ ஸ்டாக் பண்ணி வச்சுருந்த மாதிரியே இருந்தது. பட் ஓகே, இதெல்லாம் வந்து எடுத்து ரெடி பண்ண முடிஞ்சதுன்னா நல்ல செட் இதெல்லாம். அண்ட் இந்த கீபேட் பாருங்களேன், கீபோர்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு மேக் டைப்பில் ஆப்பிள் ப்ராடக்ட் மாதிரி இருந்தது. அண்ட் இந்த செட்டு அதிகமாக பார்க்க முடியுது, இந்த மாதிரி நேஷ்னலும் கீழே உள்ள அந்த டெக்கும். அண்ட் இந்த ஸ்டெபிளைசர் யாருக்கெல்லாம் யூஸ் பண்ண ஞாபகம் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம வோல்டேஜ் ஏற்றிக்கலாம் இறக்கிக்கலாம். ஸோ அப்போல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக் கிடையாது, மேனுவலாக நம்ம வந்துட்டு வோல்டேஜ் கொஞ்சம் குறையும் போது நம்ம இதை வச்சு ஏற்றிக்கலாம். அதே மாதிரி அந்த சுவிட்ச் வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு டக்குன்னு ஒரு 10 வோல்ட் பூஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். அது மலரும் நினைவுகள். அண்ட் இந்த ரிமோட் அண்ட் பேட்டரியில் ஓடுற ஒரு ஜீப் இருந்தது. அண்ட் லாஸ்ட் டைம் கூட கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன், ரிமோட் காரோ ஜீப்போ அந்த குட்டி பசங்க ஓட்டுற மாதிரி. ஸோ அது வந்து இன்றைக்கி இருந்தது, இந்த லொக்கேஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு அடியில் பார்க்கும்போது பேட்டரி இருந்தனால கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இந்த NV300 வந்து இப்போ ரெகுலராகவே பார்க்க முடியுது, டாப் லோடிங் VCR. அண்ட் இந்த ஷாப்பில் வச்சுருந்தாங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் பிளேயர் அண்ட் பெட் டைப் பிளேயர் ரெண்டும் வந்து அதர கோலத்தில் இருந்தது. இதெல்லாம் வந்து மேபி டெக்னீஷியன்ஸ் எடுத்து ரெடி பண்ணலாம். ஆக்சுவலாக ரிட்டர்ன் வரும்போது பார்த்தா இது ரெண்டுமே வந்து சேல் ஆகிருக்கு போல், காணும். ஸோ இது வந்து ஃபிலிப்ஸ் பிராண்டோட
ரெக்கார்ட் பிளேயர். நல்ல ப்ரீமியம் பிராண்டுன்னு நினைக்கிறேன், ஐ மீன் ப்ரீமியம் மாடல்னு நினைக்கிறேன். அது பின்னாடி அந்த வெயிட்டோட இருந்தது. அண்ட் இந்த மேக்ஸைன் ஸ்டெபிலைசர் பாருங்களேன், இது மேனுவல் ஸ்டெபிலைசர் தான், பட் 1000 வாட்ஸ், நல்ல ஹெவி வெயிட்டாகவே இருந்தது. ப்ரைஸ் வந்து 1500 சொன்னார். ஸோ இதை ஆக்சுவலாக வந்து வாங்கியிருக்கலாம்னு யோசித்தேன், பட் 1500க்கு அவ்வளோ ஒர்த் இல்லைன்ட்டு விட்டேன் நான். ஸோ இது வந்து க்ளோஸ்அப்பில் வந்து செக் பண்ணி பார்த்தேன். இதில் நீடிலும் இருந்தது, அண்ட் இது பாருங்கள் கவுண்டர் வெயிட் கூட ஆப்ஷன்ஸ் இருந்தது, பட் உள்ள பிளேட்டர் எதுவுமே இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்பேருக்கு தான் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த பெட் டைப்பும் வந்து சுத்தமாக எல்லாம் உடஞ்சி போய் கிடந்தது. அது கண்டிப்பாக ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸுக்கு வந்து இதுலேருந்து எடுத்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஐஃபோன் 3GSன்னு நினச்சி வாங்கினேங்க. இது வந்து சரி ஒரு மெமரிக்காக வாங்கலான்னு பார்த்தா இது போர்ட்டு பாருங்களேன். ஐஃபோன் 3GSல இப்படி ஒரு போர்ட்டு நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. ஸோ அதுலேருந்தே தெரிஞ்சது இது ஏதோ டூப்ளிகேட் செட்டுன்ட்டு. ஸோ கொஞ்சம் ஆசைப்பட்டேன் நான், அடடா கிடச்சிருச்சு 3GSன்ட்டு. அதுக்கப்புறம் வேஸ்ட்டாக போயிடுச்சு, தூக்கி போட்டாச்சு. அண்ட் இந்த பாருங்களேன் டாக்கிங், இது வந்து அந்த யூஎஸ்பி டைப் சியிலேருந்து தண்டர்போல்ட் எக்ஸ்பேண்டர்னு நினைக்கிறேன். இந்த ஹெச்பி இந்த டைப்பும் வந்து தண்டர்போல்ட்லேருந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். மற்ற போர்ட்ஸுக்கு டிஸ்பிளே போர்ட்ஸ் எல்லாமே வந்து இதில் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷாப்பில் வந்து சில இன்வெர்டர்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி ஸ்பீக்கர்ஸ் அண்ட் சவுண்ட் பார்ஸும் பார்க்க முடிஞ்சது. ஸோ தூரத்தில் பார்க்கலாம் ஒரு ஹைஃபை செட் ஒன்று இருந்தது, பேனசானிக். ஸோ அந்த மாடல் வந்து கொஞ்சம் பாப்புலரான ஒரு மாடல் தான். அண்ட் ஸ்பீக்கர்ஸ் ஏதாவது தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்கள். இங்கே கிளாக்ஸ் இருந்தது, டிஃப்ரெண்ட் கிளாக்ஸு. இது மக்கள் வாங்கிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த டிவைஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்னடா இது வித்தியாசமாக ஏதோ இருக்கேன்ட்டு ரேடியோ அந்த லோகோ பார்த்தோன்னே ஏதோ விண்டேஜ் ஐட்டம்னு பார்த்தேன், பட் எல்லாம் யூஎஸ்பி போட்டு அதுன்னு இருந்தது. கிளியராக தெரியல இது என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு. அது ஒரு பார்க்குறதுக்கும் ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாகவும் தெரியல. ஏதோ ஒரு ஆண்டனா நினச்சி எடுத்தேன் ஃபஸ்ட்டு, பார்த்தா அது வேறு ஏதோ ஒரு டிஸ்பிளே யூனிட்டு. அண்ட் நிறைய வாட்சஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து யூஸ்வலாக இந்த இடத்துல நிறைய வாட்சஸ் சேல் பண்ணுவாங்க. அண்ட் இந்த விசிஆர் ஒன்று பார்க்க முடியும். இது வந்து பக்கா விண்டேஜ் விசிஆர். ஸோ இது ஒரு பிராண்டு நான் காட்டுறேன் நான். இது வந்து அகைன் டாப் லோடிங் தான். ஆனால் பட்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்ல பெரிய பெரிய பட்டன்ஸாகவே வச்சுருந்தாங்க. ஸோ இது பாருங்களேன், லுக்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வெஸ்டர்ன் சொல்லிட்டு பிராண்டில் இதெல்லாம் பக்கா விண்டேஜ் மாடல். கண்டிப்பாக ஒர்க் ஆகாது, பட் ஆனால் எடுத்து கலெக்டபிளாவோ இல்லை ரெடி பண்ணுறதுக்கோ முடிஞ்சதுன்னா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் அங்கங்கே இந்த ஹைஃபை செட் வந்து ஏகப்பட்டது பார்க்க முடிஞ்சது இன்றைக்கும். அப்படியே பார்த்து ஏதாவது நிறைய பொருள் வந்து எடுத்து வைக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாம் வந்து லேட் ஆக தான் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் 10 மணிக்கு வந்தாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புது ஐட்டம்ஸ். அண்ட் இந்த வாக்மேன் நம்ம நண்பர் வந்து எடுத்து செக் பண்ணிட்டு இருந்தார். சோனி வாக்மேன் 250 ருபீஸ் சொன்னாங்க. இதில் ஒரு பட்டன் மட்டும் தான் மிஸ்ஸிங்கு, மற்றபடி ஓகே தான். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து ரன்னிங்கில் இருக்க வாய்ப்பு இல்லை, எடுத்து ரெடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் 250க்கு ஒர்த்து தான் அது. ஃபுல்லாக வந்து தூசி அடைஞ்சு போய் நல்லா க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் இன்றைக்கி வந்து இது கண்டிப்பாக நோட் பண்ண வேண்டிய ஒரு இடம். ஏன்னா நிறைய டிவிடி பிளேயர்ஸு, பேட்ரி சார்ஜர், ப்ரொஜெக்டர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், மானிட்டர்ஸ்னு ஏகப்பட்டது இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இது ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் எல்லாமே வந்து நல்ல நல்ல யூனிட்டாகவே இருந்தது. இந்த பேட்ரி சார்ஜர்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து வித் டிக்கிள் சார்ஜரோடு இருந்தது. இதெல்லாம் வந்து பேட்ரி கம்பார்ட்மெண்ட்னு நினைக்கிறேன். ஸோ பேட்ரிஸோடய வச்சுருந்தாங்க. பேட்ரிஸ் எனக்கு தெரிஞ்ச ரிஸ்க் தான் வாங்குறது. இது பாருங்கள் ஃபுல்லாக யூபிஎஸ் கூட பாருங்கள், அவ்வளோ யூபிஎஸ் வச்சுருந்தாங்க. பேட்ரி ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சிபியூ பாருங்கள் எல்லாம் சீல் பண்ணி வச்சுருந்தாங்க, பட் நிறைய டேமேஜ்டு சிபியூஸ் இருந்தது கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் பாருங்களேன், அப்படியே பழைய கம்ப்யூட்டர்ஸ் தான், பட் கவர் பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய டேமேஜ்டு, ஐ திங்க் டிரான்ஸ்போர்ட்டில் ஏதோ டேமேஜ் ஆகிருக்கும் போல். இதெல்லாம் ஏதாவது ஒரு டெம்பரரி பர்பஸ் கூட செக் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். அண்ட் மானிட்டர்ஸ் எல்லாம் பக்காவாக சீல் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்லேருந்து வெளியே வந்திருக்கு. ஸோ அதை வந்து இன்றைக்கி பல்லவர் சந்தையில் போட்டு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த ஸ்கேல் பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வந்து ஸ்கேல் ப்ளஸ் அதிலே கால்குலேட்டர், அதுவும் சோலார் கால்குலேட்டர்.
சோலார் பவர்டு கால்குலேட்டர். நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒருத்தர் வாங்கியிருந்தாரு. சரி, நான் ஜஸ்ட் அவர்கிட்ட இருந்து வாங்கி வீடியோ மட்டும் எடுத்தேன். அண்ட் இன்றைக்கி ஜானகிராமன் ஷாப்பில் வந்து டூ இன் ஒன்ஸ் வந்து மோஸ்ட்லி பார்க்க முடியல. இவ்வளோதான் இருந்தது. பட் அவர் வந்து நிறைய லக்கேஜஸ் வந்து ஸ்டாக் இருக்குது, அதை வந்து கிளியர் பண்ணணுன்ட்டு பேசிகிட்டு இருந்தார். ஸோ இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவர் வந்து அவரோட ஷாப்பில் உள்ள அந்த சூட்கேஸ் லக்கேஜஸ் எல்லாம் வந்து ஸ்டாக் கிளியர் பண்ணுன்னு பார்க்குறாரு. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு சீப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் ஒரு ஷாப்பில் ஒரு ஆப்பிள் மேக் இருந்தது. இது வந்து பழைய ரொம்ப ஓல்டு மாடல். இதெல்லாம் இந்த ஒயிட் மாடலுக்கெல்லாம் இப்போ வந்து பெரிய ஃபேன் பேஸே இருக்கும். அது வந்து சேலுக்கு இருந்தது. ஃபுல்லாக அந்த டிஸ்பிளே வந்து பவுடராகி வந்துட்டு இருந்தது. அதை எடுக்க அப்படியே கொட்டிக்கிட்டே இருந்தது. பழைய லேம்ப், பெரிய பெரிய ஃபேன்ஸு இதெல்லாம் கூட இருந்தது. அண்ட் இது பாருங்கள், ப்ரொஜெக்டரோட எனக்கு தெரிஞ்ச லென்ஸ்ன்னு நினைக்கிறேன். லென்ஸ் ஆர் பல்பு வந்து வச்சுருந்தாங்க. 2 in 1 அதுதான் ஸ்பேர் ஐட்டம்ஸ் இருக்குது, அப்படியே பார்த்துக்கோங்க. இந்த மோட்டர் யூனிட் பாருங்கள், அது பம்புன்னு நினைக்கிறேன். ஏர் ப்ரெஷர், அந்த டயருக்கு அடிக்கிற ப்ரெஷர் பம்பு. அண்ட் இது ஏதோ தையல் மிஷின் மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது என்ன ஷேப் என்னன்னு தெரில. ஏதோ ஒரு விண்டேஜ் ஐட்டம்னு நினச்சேன், பார்த்தா அது தையல் மிஷின் நினைக்கிறேன். அண்ட் நிறைய ஸ்க்ரூ ட்ரைவர்ஸு, இந்த ஸ்பேர் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சுது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸ்பீக்கர்ஸ் கூட வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். காரில் யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர்ஸ் அது கழட்டி வச்சுருக்காங்க. அண்ட் அப்படியே வந்து நம்ம பெட் செக்ஷன் வந்து கிராஸ் பண்ணி போனோம். ஸோ பெட் செக்ஷன் போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சில ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இது வந்து பெட் செக்ஷனில் ஆஸ் யூஷுவல் பெட்ஸ் தான் திரும்பவும் இருந்தது. ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் புதுசாக பார்க்க முடியல. இந்த கேட்ஸ் எல்லாம் பாருங்கள், எல்லாம் பயங்கர டயர்டில் தூங்கிட்டு இருந்தது. ஒரு சிலது கீழே உள்ளதெல்லாம் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தது, மேலே உள்ளதெல்லாம் ஃபுல்லாக சோம்பேறி மாதிரி தூங்கிட்டு இருந்தது. அண்ட் அகைன் ஃபிஷ்ஷஸ் ஆஸ் யூஷுவல். அண்ட் இந்த டாக்ஸ் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் டைம் பார்க்கலன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. வாத்துக்கள், டக்ஸ். இதெல்லாம் வான்கோழி தானே, நாட்டுக்கோழி, வான்கோழி. அண்ட் அப்படியே ஃப்ளவர் செக்ஷனும் போனோம். அங்கேயும் எதுவும் புதுசாக இல்லை, அப்படியே பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக ஒரு ஷாப்பில் பார்த்தேன், கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதை நான் காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஸோ இந்த ஃப்ளவர்ஸ் பாருங்களேன். இது நான் வந்து இது வரைக்கும் பார்த்த மாதிரி தெரியல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில். பிளான்ஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் அப்படியே ஒரு வாக் த்ரூ கொடுத்துருக்கேன். ஸோ அப்படியே பாருங்கள், உங்களுக்கு வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஐட்டம்ஸ் இருக்கான்றதை அப்படியே பாருங்கள்.
ஸோ வாட்சஸ் எல்லாம் வந்து ஒரு ஷாப்பில் நிறையவே வச்சுருந்தாங்க. ஓல்டு டைப்பும் சரி, நியூ டைப்பும் சரி. அதே மாதிரி இந்த ஐட்டங்கள்லாம் பாருங்கள், ஹெவி வெயிட் மிஷினரிஸ். ஸோ யூஸ்வலாக வந்து இந்த வாட்சஸ் செக்ஷனில் மட்டும் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். பட் இந்த ஷாப்பு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தனால ஒரு சில வாட்ச் எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு இந்த வாட்ச் ரொம்ப இம்ப்ரெசிவாக தெரிஞ்சுதுங்க. இதை நான் வாங்கலாம்னு யோசித்தேன், பட் இருந்தாலும் டபுள் மைண்டட்லேயே இருந்தது. இது வந்து Seiko 5 தான். ஒரிஜினலாக எனக்கு கண்டுபிடிக்க தெரியல. பட் இது சுத்தமாக கீ ஆட்டோமேட்டிக் தான் போட்டிருக்கு. பட் எல்லாத்தையும் ஷேக் பண்ணி பார்த்துட்டு சுத்தமாக வந்து ஒரு மூமெண்ட் எதுவுமே இல்லை. டேட் இதெல்லாம் மட்டும் சேஞ்ச் ஆச்சு, கிளாக் இது. பட் மற்ற மூமெண்ட் எதுவுமே இல்லை. அண்ட் இந்த வாட்ச் பாருங்களேன், எல்லாம் இது வெயிட்டும் ஜாஸ்தியாக இருந்தது. பட் ஆனால் பேக்கில் வந்து சுத்தமாக காணும், பேக் பேனல். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கே கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருந்தது. அண்ட் எனக்கு அந்த வாட்ச் தான் வந்து கொஞ்சம் வாங்கிடலாமா யோசனையில் இருந்தேன். பட் அதெல்லாம் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்றதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியல. சரி, அதனால் பார்த்துட்டு ரிஸ்க் எடுக்க வேண்டாம். 150 தான் சொன்னார், பட் இருந்தாலும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு விட்டேன். அண்ட் இது வந்து 1200 சொன்னார். 1500 ஃபைனல் ரேட்டு 1200 சொன்னார் இந்த பெண்டுலம் கிளாக். மற்ற வீடியோ கேமராஸ் அதெல்லாம் பாருங்கள். இது பாருங்களேன், இது வந்து அந்த மாவு அரைக்கிற மிஷின் தானே. இது முன்ன பின்ன போயிருந்தால் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது, புது பீஸாக வச்சுருந்தாங்க. ஸோ சின்ன வயசில் பெருசாக பார்த்த மாதிரி ஞாபகம். இதுவும் வந்து மாவு மிஷினா இல்லை வேறு மிஷினான்றது தெரியல. சப்போஸ் யாராவது தெரிஞ்சதுன்னா திட்டாமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த கேமரா பாருங்களேன், நல்ல சூப்பர் கண்டிஷனில் இருந்தது. வித் சார்ஜர் டாக்கோடு இருந்தது. இது கேமரா தான்ன்றதை என்னால் ஒரு நிமிஷம் கண்டுபிடிக்க முடியல. இது பாருங்களேன், வித் டாக்கோட இருந்தது அழகா. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே மற்ற ஐட்டங்களும் பாருங்கள், மிக்ஸி ஐட்டம்ஸ் இதுன்ட்டு. அண்ட் ஒரு கடையில் வந்து நம்ம கேசட்டு தேடிட்டு இருந்தோம். அதில் ஒரு டைப் 2 கேசட் கிடச்சிது. ஒரு கேசட் தான் இருந்தது டைப் 2, மற்றெல்லாம் வந்து ப்ரீ ரெக்கார்டட் கேசட்டு. இதில் ஒரு லக் என்னென்னா, ஒரு ப்ரீ ரெக்கார்டட் கேசட் எடுத்து பார்த்தேன். அதில் பார்த்தா அலைப்பாயுதை இருக்குது. சரி பரவாயில்ல, அலைப்பாயுதை கிடச்சிது. அதே மாதிரி இன்னொன்றுல ஆஹா இருந்தது. சரி, 2 கம்பெனி கேசட்டும் மற்ற ரெக்கார்டிங்க்கு எடுத்தாச்சு. இது வந்து டைப் 2 போட்டிருந்தது, ஆனால் உள்ள லோக்கல் கேசட் தான். சரி, கவருக்காக அதை எடுத்துட்டேன். அதே மாதிரி வீடியோ கேசட்டும் ஒரு 2 எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம மேட் வைஸ் மதுரையில் பாப்புலரான யூடியூபர், அவரை மீட் பண்ண முடிஞ்சுது. சரி, பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் பேசிவிட்டு ஒரு செல்ஃபியை போட்டு அப்படியே வந்து நம்ம கிளம்ப ஆரம்பித்தோம். ஸோ போகிற வழியில் இந்த ஐட்டம்லாம் பார்க்க முடிஞ்சுது. விசிஆர் அது இதுன்னு இருந்தது, ஹைஃபை செட்டு. இந்த ஷாப் வந்து மூர் மார்க்கெட்லேயும் போடுவார். அண்ட் இங்கே அந்த ஆல் இன் ஒன் பிளேயர் ஒன்று பார்க்க முடிஞ்சதுங்க. நல்ல கண்டிஷனாகவே இருந்தது. பட் ஆனால் கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தனால சரியாக வீடியோ எடுக்க முடியல. சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நடையை கட்டிட்டோம். வெயிலும் கொஞ்சம் ஜாஸ்தி அடிக்க ஆரம்பிச்சது. சரி, ஓகே நம்ம கிளம்புவோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் ஹாவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.